உங்கள்கிட்ட முதல்ல வைக்கக்கூடிய கேள்வி அதுதான். ஏன் வந்து தங்கத்துல இவ்வளோ நிச்சயமற்ற தன்மை இருக்கு? ஏன் திடீர்னு ஏறுது? ஏன் திடீர்னு இறங்குது? அதான் தங்கம் வந்து நம்ம எல்லாருக்கும் கையில காசு இருந்தா சேவிங்ஸ் பண்றதுக்கு தங்கத்த வாங்கி வைப்பாங்க. ஒண்ணு. அல்லது ஒருத்தர் மேல அன்ப காட்டுறதுக்கு அதிகபட்சமான ஒரு கிஃப்ட்டா தங்கத்த பார்ப்பாங்க. ஓ! எனக்கு தங்கம் வாங்கி குடுத்துருக்காரு என் ஹஸ்பண்டு. என் தங்கம் வாங்கி மோதிரம் போட்டாங்க என் ஒய்ஃபு. இப்படின்னு பேசிக்கிறது இருக்கும். ஆனா ஆக்சுவலா தங்கம் வந்து 3 விதமா செயல்படுது. தங்கம் ஏற்கனவே வந்து பணமா இருந்திருக்கு ஒண்ணு. தங்கம் வந்து முதலீட்டுக்கான ஒரு இடமா இருக்கு. தங்க வர்த்தகம் நிறைய நகை வர்த்தகம் பண்றவங்களோட வர்த்தக பொருளா இருக்கு. தங்கம் சாதாரண மக்களுக்கு சேமிப்பாவும் விருப்பமான ஆபரணமாகவும் இருக்கு. இதுல விருப்பமான ஆபரணம்னு எல்லாரும் விரும்பி மட்டும் வாங்குறது இல்லை. அதுல ஒரு கம்பல்ஷன் இருக்கு. ஏன்னா நீங்க உங்களுக்கு தெரியும் திருமணம்னா அது நகையோட சம்மந்தப்பட்டதா இருக்கு. பல குடும்பங்கள் வந்து நகை சேர்ப்பது அவங்களோட அந்தஸ்தின் ஒரு வெளிப்பாடாகவும் பார்க்குறாங்க. வேற வழி இல்லாம இவங்க போட்டாங்க நம்மளும் போடணும் அப்படின்னு நினைக்கிற பல பல குடும்ப விழாக்கள் அது இருக்கு. இப்போ இவங்கெல்லாம் வந்து தங்க விலை ஏறும்போது ஆக்சுவலாக அச்சத்தில் இருப்பாங்க. தங்க வாங்கணும்னு இருக்கிறவங்க அச்சத்தில் கட்டாயத்தின் பேர்ல நான் வாங்கி ஆகணும். நான் வாங்கும்போது தங்கத்தோட விலை என்னவா இருக்குமோ இப்பவே வாங்கி கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தா பரவாயில்லையா இப்படி நினைக்கிறவங்க இருப்பாங்க. அப்போ வாயை கட்டி வயிற்ற கட்டி தங்கத்தை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்ஷன் இந்த இந்தியாவில் இருக்கு. ஸோ இந்த பிரச்சனை வந்து அவங்களுக்கெல்லாம் வேதனை. கையில் தங்கத்தை இது வரைக்கும் வாங்காதவங்களுக்கு தங்க விலை ஏற ஏற வேதனை கூடும். ஏற்கனவே தங்கம் வாங்கி வச்சிருக்கிறவங்களுக்கு, தங்கமாக பதுக்கி வச்சிருக்கிறவங்களுக்கு, தங்கத்தை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரியா? வாங்கும்போது ஒரு ரேட் இருக்கும், இன்னைக்கு எங்கேயோ போயிருக்கும். ஆனால் இது ரெண்டுக்கு நடுவில் இந்த கேப்பில் நடந்தது என்னன்னா